நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு வெங்காய மசாலா தான் செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம செய்கிற சமையல் வந்து நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போடு சமைங்க, கொஞ்சம் ரசித்து செய்யுங்க. ரொம்ப சூப்பராக நல்லா வரும். செய்கிற சமையலை லவ் பண்ணி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நம்மளை எல்லாருமே பாராட்டுவாங்க. நம்ம சமையலுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி, எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வெங்காய பூரி மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சின்னதாக கொஞ்சம் இவ்வளோ நீளமாக இருக்கும், அந்த 5 பச்சை மிளகாயை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது கூட நான் வந்து ஒரு சீக்கிரட்டாக ஒரு பொடி ஒன்று செய்ய போகிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வெங்காய மசாலா செய்யறதுக்கு நான் வந்து இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன். இந்த ஜக்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வாங்குச்சு, ஆனால் அதில் யாருமே தண்ணியே குடிக்க மாட்டேன்றாங்க. அதனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப சீஞ்ச மாதிரி ஆயிடும். இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு வந்து நல்லா சிவப்பாக வரணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வெங்காயம் போடணும். இந்த மசாலா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலாவே செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் குழந்தைங்களும் வெங்காயம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி கொடுத்தா பூரியில் சப்பாத்தியில் வச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துருச்சு. கடலைப்பருப்பு வறுக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் இப்படி வதக்குனீங்கனாக்கா சகப்பாயிடும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும், நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது வெங்காய மசாலான்றப்போ வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து இது வந்து ரொம்ப வந்து நம்ம வதக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் வெங்காயம் அப்படியே தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து இந்த வெங்காயம் போட்டு வச்சு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக இந்த வதங்கிறதுக்கு மட்டும். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு நிறையெல்லாம் வேண்டியதில்லை. இது கூட நம்ம வந்து தக்காளியும் போட்டுக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி. இது தக்காளியில் நிறைய தேவைப்படாது, 1 இருந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால தக்காளி நல்லா வதங்கிடும். வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து ஒரு சீக்ரெட் பொடி ஒன்று போடுறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். கறி மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது பாருங்கள், எடுத்து வச்சுக்கிறேன். கறி மசால் பொடி இது வந்து 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இது போட்டாக்கா அவ்வளோ ஃப்ளேவர், அது அவ்வளோ நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ரொம்ப நிறையாலாம் போட வேண்டியதில்லை. இந்த பொடி ஒன்று போட்டு செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா கலக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்குறோம் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கும்போது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பார்த்துட்டு கூட மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். நம்ம அதுக்குள்ளார இந்த கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறோம்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்தளவு கொதிச்சா போது வெங்காயமெல்லாம் வெந்துடும். நம்ம ஏற்கனவே வதக்கி வேறு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலை மாவு நல்லா கடைசியாக ஊற்றும் போது ஒரு நல்லா கலக்கி விடுங்க. ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ நல்லா கலக்கி விடுங்க. கடலை மாவு போட்டோன்னே கெட்டியாயிரும். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது ஆயிரும். பதங்கிறதுக்கு 5 நிமிஷம், கொதிக்கிறதுக்கு 5 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ சூப்பரான வெங்காய மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்குமே நல்லா இருக்குது. நம்ம எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே வாசனை, இந்த இஞ்சி பூண்டு வாசனை, கறி மசாலா பொடி வாசனை, இல்லை சூப்பராக வீடே கம்மன்னு ஒரே வாசனையாக இருக்குது. இது நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இதை நீங்கள் வந்து உணர முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு வெங்காய மசாலா ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வரும். ஆல்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நான் போடுற எல்லா வீடியோவுமே சிம்பிளான வீடியோ தான். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.